ஆண்டவராகிய இயேசுவே நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாயிருக்கிறது. மிக அருமையான வேதவசனம். முதல் வார்த்தையில் கூட கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறோம். மெய்யாகவே நீதிமானை தேவன் அதிகமாக நேசிக்கிறார். அவருடைய கண்கள் அவர்கள் மேல், நீதிமான்கள் மேல் மிகவும் நோக்கமாக இருக்கிறது. எப்போதும் நீதிமானை தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார், நோக்கமாக இருக்கிறார். நீதிமானை ஏன் தேவன் நோக்கமாக இருக்கிறார் என்றால், அவனை ஆசீர்வதிப்பதற்காக, அவன் செய்கிற எல்லா விண்ணப்பத்திற்கும் பதில் கொடுப்பதற்காக, நீதிமானை உயர்த்துவதற்காக, நீதிமானை பாதுகாத்து கொள்வதற்காக தேவன் நீதிமான்கள் மேல் அவருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம், அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக தேவன் நீதிமானை நோக்கமாக இருக்க, இரண்டாவதாக கவனமாக இருக்கிறார். பாருங்கள், மிகவும் ஆண்டவர் நீதிமானை நேசிக்கிறார். அவர் எப்போதும் நீதிமானை குறித்து தான் அவர் கவனமாக இருக்கிறார். துன்மார்க்கரை அல்ல, உலகத்தில் இருக்கிற மற்ற மனிதர்களை அல்ல, நீதிமான்கள் மேல் தேவன் கவனமாக இருக்கிறார். அவர்கள் என்ன ஜெபிக்கிறார்கள், அவர்கள் வேண்டுதல்கள் என்ன என்பதை தேவன் செவி கொடுத்து கேட்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் அவருடைய செவிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய காதுகளும் கண்களும் நீதிமானுக்காக அவர் பிரியமுள்ளவராயிருந்து, கவனமாயிருந்து, நோக்கமாயிருந்து ஒவ்வொரு நாளும் நீதிமானை பார்க்கிறவராக இருக்கிறார். நீதிமானுக்காக எல்லாவற்றையும் அவர் செய்ய அவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார் என்பதை இந்த வேத வசனத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு நாளிலும் நான் நீதிமானாய் வாழ்வதற்கு பிரயாசம் எடுங்கள். ஏனென்றால் தேவன் அதிகமாக நீதிமானை நேசித்து அவர் நோக்கமாயிருந்து, அவருடைய செவிகள் கவனமாயிருக்கிற நம்முடைய கூப்பிடுதலுக்கும், நம்முடைய செபங்களுக்கும், நம்முடைய வேண்டுதலுக்கும் அவருடைய செவிகள் கவனமாயிருக்கிறது. இன்றைக்கு உலகத்தில் மனிதர்கள் மற்றவர்கள் பேசுகிறதை கேட்பது கிடையாது. ஆனால் தேவன் நீதிமான் என்ன சொல்லுகிறான், என்ன செபிக்கிறான், என்ன வேண்டுதல் செய்கிறான் என்பதை மிகவும் கவனமுள்ளவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீதிமானாக இந்த பூமியில் வாழும்போது தான் தேவனுடைய கண்கள் நம் மீது நோக்கமாயிருக்கும், அவருடைய செவிகள் நம் மீது கவனமாயிருக்கும். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீங்களும் பெற்றுக்கொள்வதற்கு ஒவ்வொரு நாளிலும் நீதிமானாக நாம் வாழ்ந்து தேவனுடைய கண்களும் செவிகளும் நம் மீது கவனமாயிருக்கும்படியாக பிரியமுள்ள வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கை நாம் வாழும்போது மெய்யாகவே தேவன் நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது, தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளிலும் நாம் நீதிமானாக வாழ்ந்து நன்மைகளை செய்ய வேண்டும். தீமை செய்யும்போது அவருடைய முகம் விரோதமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமானையும் தீமை செய்கிறவர்களையும் இரண்டு விதமாக இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் நாம் தீமை செய்கிறவர்களாக அல்ல, நீதிமான்களாக இந்த பூமியில் வாழ்ந்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சு பிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த வார்த்தையின் பிரகாரம் நீர் ஆண்டவரே எங்களை நீதிமானாக தெரிந்து கொண்டு நீர் எங்கள் மேல் கவனமாக நோக்கமாக இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய செவிகள் கவனமாக எங்கள் மேல் இருக்கிறதற்காக, எங்களுடைய கூப்பிடுதலுக்கு, எங்களுடைய வேண்டுதலுக்கு நீர் கவனித்து எங்களுக்கு பதில் கொடுக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளிலும் எங்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த ஓய்வு நாளில் கூட உங்கள் பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.